உங்களுக்கு இந்த வரம், சாபம், சடங்கு, நல்லது, கெட்டது, சூனியம், நரகம், சொர்க்கம், காவல் தெய்வம் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குங்கிறவங்களோ இல்ல இல்லைங்கிறவங்களோ இந்த படம் பாருங்க. 2 பேருக்குமான மெசேஜுமே படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தோட பேரே வாயில நுழையாத மாதிரி ஒரு பேருங்க. அது வேற படமோ? இந்த படத்தோட பேரு எ டார்க் ஷாங், ஒரு இருள் பாட்டு படத்தோட பேரு. 2016ல வந்த படம். டெஃபினட்டா வித்தியாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பொண்ணு வீடு தேடி சுத்தி முத்தி அலைஞ்சிட்டு இருக்கா கார்ல. ஒரு வீட்டை பாக்குறா, வீடு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ரூமை பாக்குறா, இதெல்லாம் எந்த திசையை பார்த்தாப்ல இருக்குதுன்னு சொல்ல மேற்கு திசை அப்படின்னு புரோக்கர் சொன்னதும் வீடு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க வாடகைக்கு. ஐயே, இந்த வீடு வந்து 1 இயர் கான்ட்ராக்ட், 1 வருஷத்துக்கான வாடகையை நீங்க கொடுக்குறாப்ல இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சரிங்கிறா. செக்யூரிட்டி பணமும் அதிகங்கிறா, அதுக்கும் சரிங்கிறா. சோ வீடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒருத்தவனை பாக்குறதுக்காக வந்து காத்துட்டு இருக்கா. மொட்டையா ஒருத்தர் வராரு, அரைகுறையா முடி இருக்குது பாவம். அவருக்கு சோறு போடுறா, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்க ஹோட்டல்ல என்ன அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி வேற யாரையாவது அப்ரோச் பண்ணியாமா அப்படின்னு விசாரிக்க 2-3 பேரை சொன்னதும் கேட்டு சிரிக்கிறார். சரி ஓகே, சாப்பிட்டாச்சு, வா வீட்டுக்கு கிளம்புவோன்னு வீட்டுக்கு போறாங்க. இவனுக்கு டீ போட்டு கொடுக்குறா. என்ன எனக்கு மட்டும் போட்டு கொடுக்குற, நீ குடிக்கலையா அப்படின்னு கேட்கல. இல்லங்கிறா. அப்போ நீ உன்னை சுத்தப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டியா? எப்படி உன்னை நீ சுத்தப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, சுத்தபத்தமா பத்திய சாப்பாடு தான் சாப்பிடறாளாம். கடந்த 6 மாசமாவே இந்த சரக்கு, ஆல்கஹால், பீரு கீரு எதையுமே சாப்பிடறது கிடையாது. அதே மாதிரி வேற யாரையும் தன்னை தொடவும் விட்டதும் கிடையாதான். அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணுமா? ஏதோ ஒன்ன பண்ண போறா, அதுக்கு இதெல்லாம் தேவை போல. அப்புறம் நீ கேத்தோலிக்கா அப்படின்னு விசாரிக்க, ஆமா நான் கேத்தோலிக் தான் அப்படின்னு சொல்றா. கிறிஸ்துவ மதத்துல நிறைய பிரிவு இருக்கு, அதுல ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றா. அடுத்த 3 நாளைக்கு முழுக்க முழுக்க எதையும் சாப்பிடாம விரதம் இருக்க போறாளாம். அப்புறம் எந்த சடங்கை படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க ஒரு புக் எடுத்து நீட்டுறா. புக் இல்ல, டைரியா, ஆப்ரமெலின் போல அந்த சடங்கோட பேரு. அடப்போமா, இதை நான் 3 தடவை முயற்சி பண்ணிருக்கிறேன், ஒரு தடவை தான் இது வேலை செஞ்சுச்சு, 2 தடவை இது வேலை செய்யல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, வேலை செய்யலையா அப்படின்னு சாக்காகிறா இவ. ஆமா, இதையெல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப இளமையானவனா இருந்தேன், முன்ன பின்ன ஏதாவது பண்ணிட்டனோ தெரியல அப்படிங்கிறார். ஏன் இதை பண்றேன்னு அடுத்து கேட்கிறார். காதலுக்காக அப்படிங்கிறா அவ. நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஒருத்தன் கூட சொல்லல, யாரோ ஒண்ணு அப்படின்னு ஆண்பால் பெண்பால் இல்லாம தான் பேசுறா. லவ் பண்ணேன், அந்த காதல் எனக்கு திரும்ப கிடைக்கல அப்படிங்கிறா. உடனே இவர் சட்டை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். பார்த்தா வீட்டுக்கு வெளியில தான் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. என்னையா முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறா. என்ன எனக்கா பண்ண போறியா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறான். எதுக்குன்னு கேட்டா வீடு சரியில்லைங்கிறான். வீடெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, நீ என்னெல்லாம் கேட்டையோ எல்லாம் கரெக்டா இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, பாருங்க நான் உங்க வீட்டை வந்து பாப்பேன்னு மட்டும் தான் வாக்கு கொடுத்தேன், அதை நான் பண்ணிட்டேன், பண்ணதுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்கறான். யோ, உன்னை நம்பி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லுவா. அதான் கிடக்கட்டும், எனக்கு பணம் கொடு, நான் மறுபடியும் லண்டனுக்கு திரும்ப போகணுங்கிறான். எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா விட மாட்டேங்கிறான். அப்புறம் மறுபடியும் அவனை டாப் பண்றதுக்காக கூட்டு போய்கிட்டு இருக்கா. போற வழியில உனக்கு என்ன மாதிரி ஆட்கள் யாரும் தேவையில்லை, நீயே உன்னால பண்ண முடியும், உன்னாலேயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, ப்ரொசீஜர் தெரிஞ்ச ஒரு ஆளு கூட இருக்கணும் அப்படின்னு இவ சொல்ல, யார் சொன்னா, அந்த மைக்கேல் சொன்னானா? முட்டாப்பைய, நீங்களும் முட்டாள் தான். ஆப்ராமெலின்கிற இந்த ப்ரொசீஜரை, இந்த சடங்கை, அதுவும் காதலை ஃபோர்ஸ் பண்றதுக்காக செய்யற நீங்கெல்லாம் முட்டாள்தனமான முட்டாள்கள், அதுலயும் உச்சத்தனமான முட்டாள்கள் அப்படின்னு சொல்றான். ஓ, அதனாலதான் இவர் செய்ய மாட்டேங்கிறார் போல. இல்ல, அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுறா. அவன் முடியாதுன்னு சொன்னானா ஒரு டேட்டிங் வெப்சைட்டுக்கு போ, யாரையாவது பாரு, பேசு, காதலி, அவ்வளவுதானே அப்படிங்கிறாரு. அட போங்க, உங்களுக்கு நான் சொன்னா புரியாதுங்கிற அவ. ஆமா ஆமா, இந்த காதலே புரியாததுதான் அப்படிங்கிற அவன். ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 70,000 கொடுக்குறேங்கிறா. முடியாதுங்கிறா. 80,000 தரேங்கிறா. முடியாதுங்கிறா. அப்பதான் ஒன்னு சொல்றா, என் குழந்தை செத்து போச்சுங்கிறா. யாரு? இந்த பொண்ணு சொல்லுது, என் குழந்தை செத்து போச்சுன்னு. அதுக்கு காரணம் நான் தான், என்னோட தப்பு தான் அப்படிங்குது. என் குழந்தையோட பேச்ச மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ ஒருத்தனை காதலிக்கிறேன், அந்த காதல் அந்த பக்கத்துல இருந்து எனக்கு வரல, அதுக்காகன்னு நீங்க சொன்னது பொய். இறந்து போன உங்க குழந்தைய அவளோட குரலை கேட்கணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதான் உண்மை இல்ல? ஏன் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க, பொய் சொன்னீங்கன்னு கேட்டா, இல்ல இது ரொம்ப டூ மச்சா தெரியும், சொன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் அப்படின்னு தயங்கிட்டே சொல்றா. எனக்கு அது எவ்வளவு ஆழம், எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, உண்மைதான் எனக்கு வேணும் அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. உண்மைதான் அடிச்சு சொல்றா. இதுக்காக நீ எவ்வளவு தூரம் போவேன்னு கேட்டா, என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறா. இவர் போக வேண்டிய ட்ரெயின் அங்க கிளம்பி போயிட்டு இருக்குது. நம்மளால போகல. திரும்ப அவளுடைய கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுல உட்காந்துக்கிட்டே, பெட் இருக்கிற அந்த பெட்ரூம் எனக்கு, சமைக்கிறது, கிளீன் பண்றது இதெல்லாம் ஆல்ரெடி பேசுனதுதான், நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறாப்ல. சரிங்கிறா. அப்புறம் இதுல இருக்கிற ரிஸ்கையும் நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, எனக்கு ரிஸ்க் எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிறா. இதுல உண்மையான அமானுஷ்யம், உண்மையான நல்ல சக்தி, கெட்ட சக்தின்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல அப்படின்னு எச்சரிக்கிறார். புரியுதுங்கிறா. இன்டர்நெட்ல என்னத்தையாவது அறகுறையா படிச்சுட்டு அதெல்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்க சரிங்கிறா. ரொம்ப டார்க்கான சடங்குகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னத்தையோ சுருட்டு மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. உப்பு, சாக்கு, பெயிண்ட் பிரஷ், 3 இன்ச்ல, 5 இன்ச்ல, அப்புறம் டேப்பு, ஒயிட் மாஸ்கிங் டேப்பு, கிரீன் மாஸ்கிங் டேப்பு, லைட்டு, 4 மாசத்துக்கு தேவையான அளவு மாமிசம், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருக்கான். என்னங்க இவ்வளவு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பத்தாதுமா, 4 மாசம் சொல்லியிருக்கேன், 8 மாசம் 12 மாசம் கூட தேவைப்படும், பாத்துக்கங்கிறாரு. அப்புறம் இன்டர்நெட்டோட ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு வேற கேட்கிறாரு. நான் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இன்டர்நெட் வசதி கம்ப்யூட்டரோட உண்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறா. அப்புறம் இவருக்கு கொஞ்சம் குடிக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது போல, அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. அந்த
பிரச்சனை இருக்குங்கிறதையும் சொல்லிடுறாரு. இதனால சடங்குக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதே அப்படின்னு திரும்ப கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லங்கிறாரு. ஆனா ஒரு மாதிரி டயர்டாவும் இருக்கிறாரு. அந்த போதை சுருட்டு அடிச்சதுனால வந்த வேணான்னு நினைக்கிறேன். அப்புறம் தூங்க கிளம்பிட்டாரு. சரக்கு பாட்டில் வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு அடிக்கல. டிராக்குள்ள வச்சிட்டாரு. சரக்கு அடிக்காம உள்ள வச்சிட்டாரு. கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறாரு போல. அப்புறம் இந்த அம்மா இறந்து போன தான் பையனோட போட்டோவை பாக்குறா. அவன் விளையாடுறதுக்கு பயன்படுத்துற அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் பாக்குறா. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கா போல. அங்கேயே ஒரு ரூம்ல அவ தங்கியிருக்கிறா. கதவை யாரும் திறந்துடக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக ஒரு சேரை அண்டை கொடுத்து வச்சிருக்கா. ஹோட்டல்ல அப்ப இந்த வீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல தங்கியிருப்பா போல தெரியுது. அப்போ இல்ல கிளாம் உட்காந்துருக்க இடத்துல எல்லாம் தசை கரெக்டானு செக் பண்ணி பாத்துக்கிறாரு. அந்த வைபை ஃபீல் பண்ண முயற்சி பண்றாரு. அவர் சொன்னதெல்லாம் லிஸ்ட் போட்டிருந்தால அந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கி கார்ல ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். கார் பார்க்கிங் சைடுல கூட ஒரு பெரியவரோட சத்தமும் கேக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக இவன் இந்த பக்கம் வரா. குழந்தைய ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் குழந்தையா யாரு குழந்தைன்னு தெரியல. திடீர்னு சோஃபியா உனக்கு ஒண்ணு இல்லையேன்னு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பக்கம் அவன் ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கான். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. அதெல்லாம் பழைய கதை. இப்ப நான் நல்லா இருக்கிறதா இந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோயின் இங்க பாரு அதெல்லாம் பழைய கதை. இப்ப நான் என் நல்லதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆனா இது எல்லாமே முழுக்க பிளாக் இருளு அமானுஷ்யமான விஷயம் அப்படின்னு பயமுடுத்துவா. அதெல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேங்கிறா. இந்த பொண்ணு நான் கடவுளை நம்புறதாவும் நீ செய்யற விஷயத்துல கடவுள் தன்மை இருக்கிறாப்ல தெரியலையேன்னு வருத்தப்படுறா. என் புள்ள தானே செத்து போச்சு. உன் புள்ள செத்தா நீ இதை செய்வியா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் செய்ய மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லும். ஓ இது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போல. உனக்கு என்னப்பா 1-2 ஹெல்த்தியான குழந்தைங்க இருக்குது. என் வாழ்க்கை தானே இப்படி தனிமையில இருக்குன்னு புலம்புறா. என் வாழ்க்கையில கடவுள் இல்ல, கடவுளோட நல்லது இல்ல. நான் இதை பண்ணத்தான் போறேன். இது சரியோ தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை விட்டு நீ விலகியே இருன்னு சொல்லிட்டு கிளம்புறா தங்கச்சி கிட்ட. 1-2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரா. விலகியே இரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரு வீட்டை சுத்தி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இவ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரு ஒரு செடியை பிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போடுறார். நைட் ஆனா வெளியில உட்காந்து வானத்தை பார்த்துட்டு குளிருக்கு எதமா உட்காந்துட்டு இருக்கிறார். நீ அதை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா பண்ணிட்டேன்றா. எதை பத்தி பேசுறாங்கன்னு புரியல. உட்கார்ந்த பிறகு ஏதோ கேட்கிறாரு வேற மொழியில. அந்தம்மா ஏதோ பதில் சொல்லுது நமக்கு புரியல. அதே சமயம் அவருக்கு கையில ரைட்டா கீரல் விழும், ரத்தம் வரும். நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு கேட்கிறார். இல்லங்கிறா. எபார் நான் பேசுனது உங்ககிட்ட ஜெர்மன் மொழியில புரியுதுல உனக்கு முழுமையானு கேட்க ஆமா புரியுதுங்கிறா. எனக்கு ஜெர்மன் தெரியும். நீ ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? எனக்கு ஜெர்மன் தெரியும் அப்படிங்கிறா. ஓ இவர் கேட்டிருப்பார் போல ஜெர்மன் மொழி உனக்கு தெரியுமான்னு. தெரியும்னு ஜெர்மன்ல பதில் சொல்லியிருக்கிறா. ஆனா அவருக்கு ரத்த காவு வாங்கினதும் பாதி பொய் பாதி உண்மையெல்லாம் சரியா இருக்க கூடாது, முழு உண்மையும் சொல்லுன்னு திரும்ப விசாரிக்கிறார். இவ்வாறு நம்ம சடங்கு பண்றதெல்லாம் ஜெர்மன் மொழியில பண்ணணும். பரவாயில்ல விடு, ஜெர்மன்ல இந்த உச்சரிப்புகளை தெளிவா சொல்றதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். நீ சொன்னா மட்டும் போதுங்கிறாப்ல. நாளை காலைல எழுந்திரிச்சு நல்ல ஒரு திருப்தியா வாக்கிங் போயிட்டு வா. ஏன்னா நாளை பின்ன அதெல்லாம் பண்ண முடியுமா உன்னாலன்னு தெரியலங்கிறாப்ல. நீங்கன்னு கேட்க நான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்னாப்லயே காலையில ஒரு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறா. சுத்தமான நல்ல காத்து, அழகான சூரிய வெளிச்சம், பார்க்க பிரமிப்பா இருக்கிற கண்ணு கட்டின தூரம் வர இருக்கிற மலைங்க. அதே சமயம் கீழே கவனிச்சா காலர் போட்டிருக்கிற ஒரு நாய் அது செத்து போய் உடம்பெல்லாம் அழுகி போய் புழு பூத்து போய் கிடக்குது. அந்த பக்கம் அவன் என்ன பண்றான்னு பாருங்க. உப்பெடுத்து வீடு முழுக்க ஒரு பெரிய வட்டத்தை போடுறாரு. வீட்டோட வாசல்ல ஆரம்பிச்சவரு மறுபடியும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. அந்த வட்டத்தை முழுமையை அடைக்கிற முடியாது. ஒரு ஓரடி கேப் விட்டு இங்க வருமா கடைசி வாய்ப்பு. இப்ப கூட வேணாம்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுறலாம். ஏன்னா இந்த வட்டத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன்னா அப்புறம் பேக்ல பின்னாடி போக முடியாது, பாதியில நிறுத்த முடியாது. சாப்பாட்டுக்காகவோ தண்ணிக்காகவோ எமர்ஜென்சிக்காகவோன்னு எதுக்காக இந்த வட்டத்தை விட்டு வெளியில போக முடியாது. புரியுதுலன்னு எச்சரிக்கிறார். புரியுது, வட்டத்தை முழுமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் வட்டத்தை உப்பாலேயே முழுமையா போட்டு முடிச்சிட்டார். இனி இவங்க எதிர்பார்த்ததை பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெளியில போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது அதை பத்தி பேசினாங்கன்னா கிளாரிட்டி கொடுக்குறேன். தண்ணி பிடிக்கிறாரு. இவளோட ரூமுக்கு வராரு. அவன் மூஞ்சிலேயே அந்த தண்ணி எடுத்து ஊத்துறாரு. என்ன விளையாடுறியா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறான், அசால்ட்டா தூங்கிட்டு இருக்கிறேன்னு சத்தம் போடுறாரு. சாரிங்க கொஞ்சம் அளப்புல படுத்துட்டதா சொல்ல கீழே இறங்கி வா அப்படின்னு சத்தம் போட்டு போறாரு. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்ல. இப்படி தண்ணியை ஊத்துறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல, உடம்பெல்லாம் குளிர்ந்துட்டு இருக்குது. யோ உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நான் தாயா காசு கொடுக்குறேன், நான் தாயா முதலாளின்னு சொன்னா இந்த காசுக்கு சார் எனக்கு முக்கியம் இல்ல, யாரு பே பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணமும் எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது 80,000 யூரோ இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்ல கையில கிடைச்சதை போட்டு உடைக்கிறாரு. சடங்கை பத்தி உனக்கு என்னடி தெரியும், நீயே பண்ணுன்னு விட்டுட்டுமா? இதுதான் கடைசி. இதுக்கு பிறகு நான் சொல்றதை அப்படியே செய்யணும். பதிலுக்கு என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ என்ன வேணும்னு கேட்டையா அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உன் கண்ணுல நெருப்ப பார்க்கணும். நான் சொல்றதெல்லாம் செய்வேன்னு ஒத்துட்டு இருந்திருக்கிற. நேத்தே முடியாதுன்னா போயிடலாம், வட்டத்தை முழுமையா போட வேண்டாம்னு சொன்னேன். நீ மூடுன்னு சொன்ன. இப்போ வீட்டை சீல் பண்ணியாச்சு. இனி இது எல்லாத்துக்கும் நான் தான் இன்சார்ஜ். நான் சொல்றதை செய்யணும்னு சொல்லிட்டு எதையோ கொடுத்து சாப்பிட சொல்றாரு. மறுபடியும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதை செய், சடங்கை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த அம்மா சாப்பிடுது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்க உன்னை மனதளவுல உடல் அளவுல எல்லா விதமாவும் சுத்தப்படுத்தணுங்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குமான்னு கேட்க ஆமாங்கிறாரு. என்னத்தையே சாப்பிட கொடுத்தாரு. அது மரக்கட்டையா என்னன்னு தெரியல. அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா. பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. டப்புன்னு முழிக்கிறா. தான் பையனை யாரையோ கூட்டு போறாப்லையும் ஏதோ ஒரு கிளவியோட மூஞ்சியெல்லாம் இவளுக்கு கனவுல வந்து போறாப்ல தெரியுது. வட்டங்கிறதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும்
முடிவும் கிடையாது. ஒவ்வொரு வட்டத்துக்கும் 4 முக்கியமான பாகங்கள் உண்டா. அங்க 4 வட்டம் போட்டு வச்சிருக்காரா என்ன? நிறைய வட்டம் போட்டு வச்சிருக்காரு. நாம அந்த வட்டத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். சேம்பரை ஓபன் பண்ணணும். வித் மேஜிக் ஸ்கொயர்ங்கறாரு. ஒரு சதுரத்துல ஏதோ போட்டுருக்காரு போல. அது வழியா ஓபன் பண்ணணுமா. 5 வட்டம்ங்கிறது 5 பஞ்ச பூதங்களை குறிக்குமா. 5 உலகங்களை 5 கோட்களை குறிக்குமா. நம்ம சடங்குங்கிறது ஒரு பயணம் மாதிரி அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் அந்த வட்டத்தோட மத்திய வட்டத்துல போய் நின்னுக்கிட்டு இதுல இருந்து தான் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வோம். வெளியில இருந்து வரக்கூடிய அட்டாக்கை தடுக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த வட்டம் தாங்கிறாப்ல. அப்புறம் அடுத்த வட்டத்துக்கிட்ட போய் இது வாய்டு, ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு ஸ்பேஸ், இதுக்குள்ள அடிக்கடி போக வேண்டி இருக்குங்கிறாப்ல. அப்புறம் 3வது வட்டத்துக்கு போறார். அது நெருப்பை குறிக்குமா. அப்புறம் 4வது வட்டம் ஏதோ குறிக்குங்கிறாப்ல. எல்லா இடத்துலயும் தண்ணிய புனித நீர் மாதிரி தெறிக்க விடுறாரு. சுத்தி இருக்கிற 5 வட்டங்க, அந்த 5 வட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நடுவுல இருக்கிற பெரிய வட்டத்தை பத்தி இப்பதான் சொல்ல போறாரு. இந்த 6வது வட்டம், மத்திய வட்டம்ங்கிறது இங்கதான் உன்னுடைய தேவதை தோன்றுவா. உன்னோட அதிர்ஷ்ட தேவதை இங்கதான் வந்து நிப்பா. உனக்கு என்ன வேணுங்கிறத நீ கேப்ப, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. ஆமா, ஏஞ்சல் எப்போ என் கண்ணு முன்னாடி தோன்றுவா அப்படின்னு அவ கேட்க, ஆக்சுவலா இந்த வட்டத்துன்னு இல்ல, ஒவ்வொரு வட்டத்தையும் நாம தாண்டும் போதுமே தேவதை வருமா. ஆனா இந்த கடைசி வட்டத்துல வரும்போதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா. அப்படி வரும்போது இந்த உலகமும் அவங்களோட உலகமும் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜானாப்ல இருக்குமா. நம்ம பேசுறது வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்குமா, மத்தவங்களுக்கும் கேட்குங்கிறாப்ல. 4வது இல்ல 5வது வட்டத்தை நம்ம ரீச் பண்ணும்போது தேவதையை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. அப்புறம் இன்னொரு ரூம்ல முக்கோணமா ஏதோ போட்டு விட்டுருக்காப்ல. இது புனிதத்தை குறிக்கிறதா. இங்க இருந்து தான் நீயே உன்னோட வலிமையை சம்பாதிக்கணுங்கிறாப்ல. நீ பைத்தியக்காரியாக ஆகாம இருக்கிறதுக்கு இந்த முக்கோணம் தான் உனக்கு உதவி பண்ணுங்கிறாப்ல. அப்புறம் இன்னொரு ரூம்ல சதுரமா போட்டு விட்டுருக்காரு. அதுல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காரு. இந்த இடத்துல உனக்கு உடல் பலம் கிடைக்கும், எங்க அதை உடச்சு காட்டு அப்படின்னு சொல்ல கையில இருக்கிற அந்த சரியா உடச்சு காட்டுறா. அப்புறம் எழுதுறது கூட சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அவனோட உடம்புல இருக்கிற கைமுடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி விடுறா. அப்புறம் எதுக்க ஒரு கல்லை வச்சுட்டு அதை உணரு அப்படிங்கிறாரு. அதுல இருக்கிற குளிர் வலிமை எல்லாத்தையும் உணருங்கிறாப்ல. அப்புறம் அடுத்த 2 நாளைக்கு நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, அந்த கல்லு மட்டும் தான் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வலியை நீ தாங்கிக்கணும். அந்த அசௌகரியத்தை நீ ஏத்துக்கணும். 3வது நாள் காலையில தான் உனக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கும். அப்புறம் இதே மாதிரி அடுத்த 2 ரூம்லயும் இதை நீ செய்யணுங்கிறாப்ல. இதே மாதிரி 3 ரூம்ல செஞ்சோம்னா மொத்தம் 6 நாள் நீ பண்ணு. நான் சதுரத்துல உட்காந்து நான் செய்ய வேண்டியதை செய்யறேன்னு சதுரத்துல உட்காரதுக்கு அவர் போயிடுறாரு. சடங்குல இருக்கிற மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பதிலையும் அந்த கல்ல கான்சன்ட்ரேஷன் பண்றதுலயுமே தான் இவ முழு கவனத்தோட இருக்கிறா. உச்சா போறது கூட இவ வெளியில போக முடியாது. அங்கேயே உட்கார்ந்த இடத்துலயே உச்சா போறா. அதை தொடச்சு கிளீன் பண்றாரு இவரு. திடீர்னு பார்த்தா ஒரு கதவு தானா திறக்குது. 2 நாள் ஆயிடுச்சு போல. 2 நாளைக்கு பிறகு தன்னோட ரூமுக்கு வர வந்து பார்த்தா தன் பையன் பயன்படுத்தின அந்த பொம்மை ஒண்ணு கிடக்கும். வெளியில மழை பெய்யுதுல அப்படின்னு விசாரிக்கிறா. வெளியில என்ன நடந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்கிறாரு. நைட் ஆனா நாயோட குறைக்கிற சத்தம் கேட்குது, உனக்கு கேக்குதான்னு கேட்டா இந்த பொண்ணு இல்லைங்குது. அவருக்கு மட்டும் கேக்குது போல. இல்ல மேபி அறகுறையா கேக்குதோ என்னவோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்கிறா. இவங்க பேசிட்டு இருக்கலையே இவங்க வீட்டோட கண்ணாடியில ஏதோ மோதி ரத்தம் தெரிக்குது. அவ பயப்படுவா. ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு அவரு. என்ன அப்படின்னு கேட்டா இது எல்லாமே நீ கேட்ட அந்த சைன், அடையாளங்கள், நாம கரெக்டா போறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க அது, ஏதோ ஒரு பறவை நம்ம கண்ணாடியில மோதி செத்து போச்சு அவ்வளவுதானேன்னு சொல்லும்போது அது கருப்பு பறவையா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு. இவ பார்க்கணும்னு முயற்சி பண்றா, ஆனா கலரா பார்க்க முடியல. ஏன்னா இவங்க உயரமா இருக்கிறாங்க. பறவை மோதி எங்க விழுந்து கிடக்குதோ யாருக்கு தெரியும். என்ன நம்பு, கண்டிப்பா அது ஒரு கருப்பு பறவையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வட்டத்துக்கு இவ போய் உட்கார ஆரம்பிக்கிறா. இந்த தடவை அவ செய்யும்போது உடம்பு முழுக்க தண்ணியை ஊத்தணும் போல. குளிரு துடியா துடிக்கிறா. போக்கஸ் போக்கஸ் போக்கஸ்ங்கிறாரு. மறுபடியும் படுத்தவளை எந்திரிச்சு உட்கார வைக்கிறாரு. அந்த வட்டத்திலையும் எப்படியோ 2 நாளா ஓட்டிட்டா போல. அப்புறம் ஏதோ ஒன்னு செய்ய சொல்றாரு. அதை செய்ய மாட்டேன், அதுக்கு பதிலா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறா. ஷுவரா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கான மாற்று வழியை சொல்றாரு. என்னன்னு பார்த்தா தான் உடம்புல இருந்து ரத்தத்தை கீறி ரத்தத்தை ஒரு டம்ளர்ல புடிச்சு இதை குடிங்கிறாப்ல. ஐயா அடுத்த ரத்தத்தை குடிச்சா நிறைய வியாதி வரும், முடியாதுங்கிறா. ஒழுங்கா குடி அப்படின்னு சத்தம் போறாப்ல. வேற வழி இல்லாம குடிக்கிறா. ஃபுல்லா குடிக்கணுங்கிறாரு. ஃபுல்லாவும் குடிச்சாச்சு. வாந்திடக்கூடாது, முழுமையா முழுங்கு அப்படிங்கிறாப்ல. குடிச்சு முடிச்சுட்டு டம்ளர் வைக்கும் போது எம்டியா இருந்தது. இப்ப மறுபடியும் அதுல ரத்தம் ஃபுல்லா இருக்குது. இப்பதான் நான் குடிச்சேங்கிறா. மறுபடியும் குடின்னு சத்தம் போறாரு. மறுபடியும் குடிக்கிறா. அப்புறம் தான் ரூம்ல பையனோட எடுத்த போட்டோவை பார்த்துட்டு பையனுக்காக ஏங்கிட்டு இருக்கிறா. அந்த போட்டோல இருந்து பையனோட போட்டோவை மட்டும் பிச்சு எடுத்துக்கிறா. தன்னோட முகத்தை அந்த போட்டோவை கசக்கி போட்டுறா. தலைவாணிக்குள்ள மறுபடியும் எடுத்து வச்சிடறா போட்டோவை, பையனோட போட்டோவை. அப்புறம் ஏதோ தேடுறா, கிடைக்கல. பையனோட பொம்மையை தேடுறாளோ. அப்புறம் 2 பேரும் தம் போட்டுட்டு இருக்கையில இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பாத்துட்டீங்களோ அப்படின்னு விசாரிக்கிறா. ஏதோ கொஞ்சம் பாத்துருக்கிறேன், சில கடவுள்களை பாத்துருக்கிறேன், சில சாத்தான்களை பாத்துருக்கிறேன், எனக்கு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கிற கடவுள்களை பிடிக்குங்கிறாப்ல. நீங்க பார்த்ததுலயே ஏதாவது உங்களை பயமுறுத்துறாப்ல இருந்ததா அப்படின்னு விசாரிக்கிறா. எல்லாமே எனக்கு பயமானதுதான் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் சரி படுப்பதற்கு நேரமாயி போச்சு, கூடிய சீக்கிரத்துல நீ விஷுவலா ஏதாவது சில விஷயங்களை பாப்ப, அதுக்கு பிறகு இது மேல உனக்கு முழு நம்பிக்கை வருங்கிறாப்ல. அப்புறம் என் ரூம்ல என்னோட பேக்குள்ள ஏதாவது நீ நோண்டியா அப்படின்னு விசாரிக்க இல்லங்கிறாரு. இல்ல அதுல உன்னை காணோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு இந்த மாதிரி சந்தேகப்பட்டு என்ன கேட்காத, அப்படி எல்லாம் செய்யறவன் நான் இல்ல அப்படிங்கிறாப்ல. சரி அப்ப எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்ற. அப்புறம் வட்டத்துக்கடியில காரை வச்சு அந்த உலகத்துல இருந்து ஏதாவது கேக்குதா, ஏதோ லைட்டா கேக்குது போல, நிஜம்தானா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கல டப்புன்னு ஒரு இடி இடிக்கிறாப்ல சவுண்ட் கேட்கும். பயந்து போய் அப்படியே அப்படி நிமிர்றா. அந்த இடத்துல இவரு மார்க் பண்ணிட்டு இதை நாம சீல் பண்ணணுங்கிறாப்ல. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம்,
கவனமா இருக்கணுங்கிறாரு. மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறா காது வச்சு. அப்புறம் தனக்கு அடிக்கடி வர அந்த கனவை பத்தி சொல்றா. ஒரு பீச் பக்கம் இருப்பா, அங்க இருக்கிற எல்லாம் இறந்து போயிடுறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க குடும்பம் எல்லாம் இறந்து போயிடுது. ஒரு கிழவி என் பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு இருக்கா. என் பையனோட முகத்தை என்னால பார்க்க முடியல, கரெக்டா திரும்புவான் பாருங்க, முகத்தை பார்க்கணும்னு ஆசையோட இருப்பேன், டப்புன்னு முழிச்சிருவேங்கிறா. ஜஸ்ட் கனவுதான், சில சமயம் அர்த்தமுள்ள கனவுகளும் பல சமயம் அர்த்தமுள்ள கனவுகளும் வரும் அப்படிங்கிறார். அவருக்கு வர கனவு பத்தி எல்லாம் சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ புக்ல படிச்சிட்டு இருக்கையில உன்ன கவனிக்கிறா. தன் பையனோட பொம்மை வாஷிங் மிஷின் மேல இருக்கும். வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கல, அது வந்து கீழே விழும். அதை தேடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. கட் பண்ணா அவளை ஒரு முக்கோணத்துல படுக்க போட்டு முதுகுல எல்லாம் சில மந்திர எழுத்துக்களை எழுதுறாரு. எல்லாம் சைனீஸ் மொழியில எழுதுறாப்புல தெரியுது. அப்போ அவளோட முதுகுல முழுமையா எழுதணும், ட்ரெஸ்ஸை விளக்கணும், அவளே விளக்க நம்மால நடுவில் எழுதுறாரு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சீனை கட் பண்ணிக்கிறேன். மந்திர சடங்குன்னு போய் சொல்லி அந்த பொண்ணை நிர்வாண சடங்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிக்க வைக்கிறாரு. அப்புறம் இது சடங்குக்காக இல்லங்கிற உண்மையை சொன்னதும் அவ கோவப்பட்டு போவா. உன் இச்சைக்காக இந்த மாதிரி பண்றியே அப்படின்னு. நல்ல வேலை இந்த அம்மாவை தொடலையே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அடுத்த நாள் காலையில சமைக்கையில உச்சா போய் அத குழம்புல ஊத்தி அவன் வந்ததும் எனக்கு பசிக்கல, நீ ஏன் தின்னு அப்படின்ட்டு கிளம்புறா. அவ ஸ்டைல்ல பழி வாங்குறா பாருங்க. உச்சாவால செஞ்ச சாம்பாரை சாப்பிட்டுட்டு இருக்கிறான் பாவம். அப்புறம் தொடர்ந்து மந்திரங்களை சடங்குகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறா. கூடால ஒரு ஸ்டேஜ்ல அவளால பண்ண முடியாம ரொம்ப வெறுப்புல நான் வெளில போறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லுவா. அடியே அவசரப்படாத, இதைத்தானே நான் அப்பவே சொன்னேன், கேட்கல. இப்ப நீ அந்த கோட்டை தாண்டி வெளியில போனேன்னா அவ்வளவுதான், 2 பேரும் செத்தம் பாத்துக்கோன்னு எச்சரிக்கிறார். வெளியில போக முடியாத ரேஞ்சுக்கு நாம இங்க மாட்டி கிடப்போம், பாத்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல, ஆமா எல்லாமே பாக்குறாப்புல இருக்காரு, சில விஷயங்களை உணர முடியும், இவரு இன்னும் கொஞ்சம் ஒத்துல, கூடிய விரைவில் இறந்து போன என் பையன் கூட உன்னால பேச முடியும் அப்படிங்கிறார். நீ சொன்னாப்புல அந்த விஷயம் நடக்கணும், இல்லனா வெளியில போயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறா. அப்புறம் அவனுக்கு முதுகு ஃபுல்லா இருக்கிற முடிகள் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி விடுறா. அவன் கொடுக்குற ரத்தத்தை குடிக்கிறா, தண்ணியில நனைஞ்சுக்கிட்டு சடங்குகளை செய்யறா. அவன் சொல்ற மந்திர சிம்பல்கள் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றா. முடிச்சுட்டு கிளம்பி போகையில நடந்து போற இடத்துல பூ மாதிரி கிடக்கிறத கவனிக்கிறா. என்னது இந்த பூ எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு, எல்லாத்தையும் அடைச்சிருக்கிறமே, காத்து ஏதாவது தள்ளிட்டு வந்திருக்குமான்னு கேட்க வாய்ப்பே இல்ல, நான் சொல்லல, இதுதான் சிம்பல், இதைத்தான் நீ நம்பணும் அப்படிங்கிறாரு. அவளும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாப்புல தான் தெரியுது. கொஞ்சம் நம்பிக்கையோட இன்னும் சில சடங்குகளை செய்யறா. என்னால உணர முடியுதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்லுவா. அடுத்த வட்டத்துல நீ இன்னும் பெட்டரா ஏதாவது பாப்ப அப்படின்னு சொல்றாரு. வட்டத்துல உட்காந்து ஏதோ அவ சடங்கு பண்ணிட்டு இருக்கையில மேல இருந்து ஏதோ விழுகுது, மலை மாதிரி ஏதோ பொழியுது. ஆச்சரியத்தோட பாக்குறா. இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிபிக்கலா லாஜிக் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாப்ல. எல்லாத்தையும் அறிவியலால விளக்க முடியாதுங்கிறாப்ல. மதங்களுக்குள்ளேயும் சடங்குகளுக்குள்ளேயும் மந்திரங்களுக்குள்ளேயும் சயின்ஸால விவரிக்க முடியாத எவ்வளவோ கடல் மாதிரி விஷயங்கள் கிடக்குதுங்கிறார். இன்னும் கடுமையா உழைக்கிறா. ஆனாலும் அடுத்து ஏதோ முன்னேற்றம் தெரியறாப்ல தெரியல. அப்புறம் எனக்கு என்ன சமையல்னு கேட்க நீயே சமைச்சுக்கன்னு வார்த்தையை விட்டுறா. என்னடி சொன்ன அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா. இது வேலை செய்யல, இது வேலை செய்யலன்னு டென்ஷன்ல. ஏன் இது வேலை செய்யலன்னு கேட்டா எனக்கு தெரியாது, மேபி நீ கூட காரணமா இருக்கலாங்கிறாரு அவர். மேபி நீ எதற்காக இதை பண்றங்கிற அந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், அது கூட காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாப்ல. எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னையா, உண்மையை சொல்லு அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லும்போது நம்பாம அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார். ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க இப்பதான் உண்மையை சொல்றா. எனக்கு பழி வாங்கணும்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. தன்னோட 7 வயசு பையன் சடங்கு பண்றோங்கிற சில முட்டாள்களால கொலை செய்யப்பட்டான், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ல இவரு காண்டாகிறாரு. அடி பாவி, என்கிட்ட பொய் சொல்லிட்டேடி அப்படின்னு காண்டாகிறாரு. அவரு தலையை பிச்சுக்கிறாரு. உண்மை தெரிஞ்சிருச்சுல, எல்லாத்தையும் நிப்பாட்ட போறீங்களான்னு கேட்க அதான் நீங்க பிரச்சனை, இத பாதியில நிப்பாட்ட முடியாதுன்னு புலம்புறாரு. பாதியில நிப்பாட்ட முடியாது, நிறைய ஏதோ புதுசா படிக்கிறாரு. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, தூங்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவை எந்திரிக்க சொல்லி பாத்ரூம் வர சொல்லி நான் சொல்றதை செய்யுங்கிறாரு. தண்ணியில நில்லுங்கிறாரு. இவளும் போய் தண்ணியில நிக்கிறா. உள்ள உட்கார சொல்லிட்டாரு. உட்கார்றா. குளிரா இருக்குங்கிறாப்ல அந்த பொண்ணு. இது உன்னை வலிமைப்படுத்தணும் சொல்லி தண்ணி எடுத்து உச்சந்தலையில இருந்து ஊத்த ஆரம்பிக்கிறாரு. 3 தடவை உன்னை தண்ணிக்குள்ள முக்கணுங்கிறாப்ல. மந்திரங்களை உச்சரிச்சு மொத தடவை முக்கி எடுத்தாச்சு. 2வது தடவை கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் எடுக்கிறாரு. 3வது தடவை உள்ள அமுக்குறாரு. இந்த தடவை புக்க கீழே வச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே முழுமையா அமுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒருவேளை கொலை செய்ய முயற்சி பண்றாரான்னு தெரியல. அவ துடியா துடிக்கிறா, விடமாட்டேங்கிறா. மனுஷன் எவ்வளவோ போராடுறா, விடலையே அவன். அவளோட போராட்டம் நின்ன பிறகு கை ஓஞ்ச பிறகு அவர் விடுறாரு. அப்புறம் புக்ல இருக்கிற மீதி மந்திரங்களை படிக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கி வெளியில படுக்க போட்டு நெஞ்சில அமுக்கி 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 செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து ஒரு நொடி இறந்து போன அவளை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றார். ஒரு வழியா நல்ல வேலை அவ இருமிட்டா, உயிரோட திரும்பிட்டா. முறைக்காதடி, நீ மறுபிறவி எடுக்கணும், அதுக்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சேங்கிறாப்ல. இது பரிகாரம் மாதிரி, உன் உண்மையான நோக்கத்தை மறைச்சல, அதை சரி பண்றதுக்கு இப்ப அது சரியாயிடுச்சு, இனி கரெக்டான ட்ராக்ல போகலாங்கிறார். என்னதான் இருந்தாலும் நீ சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமேன்னு வந்து அடிக்க வருவா. அப்போ டேபிள்ல இருந்த கத்தி கீழே விழ கரெக்டா இவனு விழ வயிற்றுல குத்திக்கிட்டு நிக்குது. இதுவும் சடங்கு வேலை செய்வதற்கான அறிகுறி தான் அப்படிங்கிறாரு அவர். இது எனக்கான வேலை, நான் இந்த வழியை அனுபவிச்சாகணும்னு விதி அப்படிங்கிறாப்ல. ஏன்னா உன்னை நான் கஷ்டப்படுத்தினல, அதற்கான பலன்கிறாரு. இதை செய்யறது உன்னோட கார்டியன் ஏஞ்சல், உன்னை காக்குற காவல் தெய்வம் தான் இதை எனக்கு செஞ்சிருக்கணுங்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்ல எடுத்துட்டு வரா. கத்தியை உருவ சொல்றாரு. அவளை உருட்டா. அப்புறம் ரத்தம் போகாம அடைச்சு பிடிச்சுக்கிறா. வலிய மறக்கிறோம்னா ஏதாவது வேற டைவர்ட் பண்ணி பேசணும்ல. உன் பிள்ளைய கொண்டவங்கள என்னாச்சு, ஜெயில கிடக்குறானு கேட்க இல்ல யாரும் பிடிபட இல்ல அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு கேட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி கேஸே முடிஞ்சு போச்சு, யாரும் கண்டுபிடிக்கப்படல, கேஸையும் மூடிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறா. அடிபட்ட இடத்துல ஆல்கஹாலை ஊத்தி காயத்தை தைக்கணுமா, தைக்கிறா. ஆமா நான் இதெல்லாம் செய்யறேன் சரி, நீ
எதற்காக செய்யறன்னு கேட்டா இன்விசிபிலிட்டிக்காகலாம். இது இன்விசிபிலிட்டியா? உனக்கு சொன்னா புரியாது. எல்லாத்தையும் விட்டு நான் மறையணும், யாரும் என்ன பார்க்கப்படாது, நான் வேற மாதிரி ரகங்கிறாரு. உனக்கு தேவையான அந்த பழிவாங்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன், இது சத்தியங்கிறாப்ல அந்த இடத்துல வச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சிட்டா. ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் லைட்டா அவளுக்கு கேட்கும். கதவுக்கு அங்க பக்கத்துல படபடன்னு அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இவ பக்கத்துல வந்ததும் எந்த சத்தமும் இல்ல. கதவை திறந்தா சைடுல பக்கத்து ரூம்ல யாரோ கிராஸ் பண்ணி போனாப்ல தோணும். அங்கேயும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். உள்ள போனா யாரும் இல்ல. ஆனா அங்க சுவத்துல ஏதோ ஒழுகுனாப்ல ஒரு இதை கவனிக்கிறா. உன் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணவங்க யாருன்னு கேட்டா சில டீனேஜ் பசங்க, அவங்க செத்தா போதும் அப்படின்னு இருக்கிறா. வயித்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க நான் பரவாயில்ல அப்படிங்கிறாப்ல. ஆனா அவர் ரூம்ல மட்டும்தான் காயத்தை ஓபன் பண்ணி பாக்குறாரு. காயம் ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிட்டு இருக்குது. அவர் நிலைமை மோசமாகுது போல தெரியுது. அதை அவகிட்ட இருந்து மறைக்கிறாரு. அப்புறம் வீட்டுல பார்த்தா ஹீட்டர் வேலை செய்யல, கரண்ட் வேலை செய்யல. கிச்சன் பக்கம் வந்தா இவ ஒரு மாதிரியா இருக்கிறான். நம்ம வேணா நிப்பாட்டிடலாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாத்துப்பேன் அப்படிங்கிறாப்ல. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு கேட்க மெழுகுவத்தி இருக்குல்ல, அதை வச்சு சமாளிக்கலாங்கிறாரு. முடிச்சே ஆகணும்னு ரொம்ப முடிவோட இருக்கிறார். ஆனா அந்த வலிக்காக வலி மாத்திரை எடுத்துக்கிறாரு. அதான் அந்த பொண்ணு கிட்ட அவர் சொல்லல. காயம் கருப்பாச்சு, இப்ப காயத்துல இருந்து சீல் பிடிக்க ஆரம்பிக்குது, வாந்தி எடுக்கிறாரு. மாத்திரை சாப்பிடுறதுனால சடங்குல சில விஷயங்கள் அவருக்கு மறக்கவும் ஆரம்பிக்கும். கரெக்டா பண்றாரா இல்லையான்னு தெரியல. தான் பையன் தன்னை அம்மானு கூப்பிடுறாப்ல அவளுக்கு தோணும். நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு இவளுக்கு கேட்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலமா அப்படின்னு பையனோட சத்தம் கேட்கும். இது உண்மையிலன்னு சொல்லிட்டு கதவு பக்கத்துல வரா. நான் சத்தம் பண்ண முடியாது, இங்க நாய் இருக்கு அப்படிங்கிறான். இல்லையே அப்படின்னு இவ சொல்ல, இல்ல நாய் இருக்கு, ராத்திரி மட்டும் உனக்கு அந்த சவுண்ட் கேட்குமே அப்படின்னு சொல்றான். மெதுவா பேசுங்கிறான். அம்மா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கிறான். ஒரு கிராமத்துல இருக்கிறதா சொல்லுவா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா அப்படின்னு பையன் சொல்றான். தானும் உன்னை மிஸ் பண்றதா அந்த பொண்ணு சொல்லுவா. கதவை திறக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். நீ அவன் இல்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல, பின்னாடி ஏதோ இருக்குது, கதவை தரன்னு பையனோட சத்தம். ஆனா திறக்க மாட்டேங்கிறா. அம்மா ப்ளீஸ்மா கத்துவான். திறக்கவே மாட்டாளே. பின்னாடி பார்த்தா அவர் ஒரு மாதிரி வந்து உட்கார்றாரு. ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு உட்கார்றா. அது உன் பையன் இல்ல, உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்ல, புரியுது, ஆனா வாய்ஸ் கேட்டதுன்னு சொல்லும் போது இதெல்லாம் நடக்கும், பயப்படாத, இங்க இருக்கிறது நீ நானும் மட்டும்தான் அப்படிங்கிறாப்ல. பாவப்பட்ட நம்ம 2 பேர் மட்டும் தாங்கிறாப்ல. வெளியில மார்ச் மாசமா மே மாசமானு கூட தெரியாத ரேஞ்சுக்கு நாட்கள் போயிட்டே இருக்குது. பசிக்குதான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. படுக்கிறீங்களா ரெஸ்ட் எடுக்கிறான்னு கேட்கும்போது இல்ல, நாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், நம்ம முடிவை பார்த்தாகணும் அப்படிங்கிறார். நைட்டு இவளுக்கு எதுக்க சோஃபால அந்த இருட்டுக்குள்ள லைட்டா ஒரு நெருப்பு துளி தெரியும். யாரோ அங்க இருக்கிறாப்ல இவளுக்கு ஃபீல் வரும். மெழுகுவத்தி எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல போவா. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா சிகரெட் பிடிச்சிருப்பாங்க போல, அந்த சிகரெட் மட்டும் அங்க இருக்குது. இங்க அந்த ஆளோட படுக்கைக்கு போய் இவ போய் படுக்கிறா. நான் ஒரு போர் வீர மாதிரி, நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். ஆளு சாவ போறான் போல தெரியுது, அதான் புலம்பிட்டு இருக்கிறானோ என்னவோ. என் தங்கச்சியை தான் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி அழுகிறான். என்னதான் தைரியமா இருக்கிறாப்ல காட்டிக்கிட்டாலும் அழுக வரத்தான் செய்யுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் உடம்புல அசைவே இல்ல, செத்து போயிட்டான் போல தெரியுது. பாவம். இனி மீதி விஷயத்த இவதான் கண்டினியூ பண்ணி ஆகணும். சரி புக்க போய் படிக்கலாம் அப்படின்னு புக் எடுத்து பார்த்தா புக்ல இருக்கிற எல்லா மந்திரங்களையும் அடிச்சு வச்சிருக்கான் அவன், செத்து போனவன். போச்சு போ அப்படின்னு கண்ணாடியை பார்த்து அழுதுட்டு இருக்கா. சாகர் வேலை ஏன்டா அப்படி பண்ணான்னு தெரியல. தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அந்த மாதிரி முடிவெடுத்துட்டானா, இல்ல இவ அதை பண்ண போய் இவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு நல்ல இடத்துல பண்ணானான்னு தெரியல. இவ ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறா. கதவை திறந்து வெளியில பார்த்தாப்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த உப்பு கோடு அப்படியே இருக்குது. அந்த கோட்டை தாண்டலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. கார் சாவி வேற கையில வச்சிருக்கா. தாண்டிடுவாளோ? இப்ப கோட்டு கிட்ட வந்துட்டா தாண்டவும் செஞ்சுட்டாங்க. போய் கார் எடுத்தா காரு ஓபன் ஆகல, வண்டி ஸ்டார்ட் ஆகல. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பல மாசமா வண்டி எடுக்காம இருந்தா ஸ்டார்ட் ஆகாதுல்ல. நடைய கட்ட ஆரம்பிக்கிறா. நடந்து வந்துகிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் யாராவது ஒரு ஆளை பாத்திரம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வரா. சிட்டி பக்கம் வந்தாச்சு. சிட்டி பக்கம் வந்ததா அவன் நினைக்கிறா. ஆனா நிஜத்துல பார்த்தா அவன் நேர்கோட்டில் நடந்து வந்தவ மறுபடியும் அவளோட வீட்டு வாசலுக்கு தான் வந்து நிக்கிறா. இப்ப தெரியுது அவளுக்கு இதுல இருந்து தப்பிக்க முடியாது, இதை முடிச்சாகணுங்கிறது. உள்ள வந்து பார்த்தா ஏதோ வாந்தி எடுத்தாப்ல கிடக்குது. அந்த வாந்திக்கு மத்தியில இவளோட பையனோட போட்டோ கிடக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அந்த ஆளு கட்டுல கிடந்தாருல, அவர் இப்போ இங்க செத்து போய் கிடக்குறாரு. மேபி ஆமா, அவர் எப்படி இங்க வந்தாரு? கட்டிலேயே செத்து போய் உறைஞ்சு போய் கிடந்தாரு, எப்படி இங்க வந்தாருன்னு தெரியல. பையனோட போட்டோவை கழுவி எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கையில திடீர்னு ஒரு கை வந்து அந்த டெட் பாடியை தர இழுத்துட்டு போகும். எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. இவ கேட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது. எரிகிற மெழுகுவத்தி கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல அணைஞ்சு போச்சு. மறுபடியும் இன்னொரு மெழுகுவத்தியை கொண்டு வந்து பொருத்துவா. எதுக்க பார்த்தா ஏகப்பட்ட ரூபம் நிக்கிறத கவனிக்கலாம். இருட்டுல தெரியும் மெழுகுவத்தி ஏத்துனதும் அது அங்க இருக்காது. பின்னாடி பக்கம் ஏதோ சத்தம் கேட்கும். போய் கதவை சாத்திப்பா. அப்புறம் இன்னொரு கதவுல இருந்து ஒரு பெரியவர் கதவை திறக்க முயற்சி பண்றாரு. எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டு தான் ரூமுக்கு ஓடியாந்து கதவுல சேர அண்டம் கொடுத்து உள்ள உட்காந்துக்கிறா. வெளியில போக கூடாது, அதை தாண்டி வெளியில போக முயற்சி பண்ணதுனால இதெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல. நைட்டு இவளால நிம்மதியா தூங்க முடியாது. வெளிப்பக்கத்துல இருந்து பையன் கரவத்தரன்னு சொல்றாப்ல இருக்கும். உன்னை ரொம்ப லவ் பண்றதாவும் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் மிஸ் பண்றதாவும் நீதான் என் உலகம்னோ என்ன மன்னிச்சிடணும் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறா. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களான்னு அந்த பையன் கேட்பான். இல்லங்கிறா. உன்னை கொன்னவங்கள நான் திரும்ப பிடிப்பேன், பழி வாங்குவேன் அப்படின்னு எடுத்து சொல்றா. ஆனா அவங்க எல்லாம் என்ன கொல்லலையே, அவங்க என்ன கொல்லலையே அப்படிங்கிறான் அந்த பையன்.
ஆக்சுவலா நான் உன் பையனே கிடையாது. உன் பையன் வயசுல உன் கூட சும்மா விளையாண்டுட்டு இருக்கிறேன், பிராங்க் பண்றேன் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து சவுண்ட் கேட்கும். தெரியும் எனக்குங்கிறாப்ல இவன். இந்த அம்மா சொல்லுது எனக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு வழியா காலையில முழிச்சிருச்சுங்க. வெளியில வந்து பாக்குது, தரையில ஏதோ கிடக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா பையன் விளையாடுற அந்த பொம்மை கிடக்குது. அப்ப எதுக்க பார்த்தா சுத்தி இந்த எரிஞ்சு போய் அந்த புகை அப்படியே ஒரு மாதிரி மலையா பொழிஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி மழை பொழியுது. எதுக்க இவ கனவுல வர்ற அந்த பாட்டி கையில பையனை பிடிச்சாப்ல முன்னாடி நடந்து வருது. இவ பயந்து போய் பின்னாடி வந்தா டப்புனு யாரோ வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி இவள இழுத்துட்டு போறாங்க. நிறைய வித்தியாசமா ஆட்கள் இருக்காங்க. ஒரு நாய் கூட இங்க இருக்கிறாப்ல தெரியுது பாருங்க. முகத்தை மட்டும் நமக்கு காட்டல, நாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்லயும் தெரியுது. இவள ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து இவளோட விரலை வெட்ட ஆரம்பிக்கிறார். ஐயன்னு ஒரு விரல் வெட்டப்பட்ட நிலைமையில தெரிச்சு ஓடியாரா. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியில ஓட பாக்குறா. அந்த இறந்து போனவரோட டெட் பாடி இங்க தான் கிடக்குது. ஒருத்தன் போடாம பிடிப்பான், அதையும் தாண்டி வேகமா ஓடியாரா. கதவு பக்கத்துல நெருங்கியாச்சு. ஆனா நிறைய பேர் வந்து பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் தான் பையன்கிட்ட இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்ல. இந்த இடத்துல முதல் தடவை மன்னிப்பு கேட்பா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, உங்ககிட்ட மன்னிப்பு நான் கேட்கவே இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தான் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க அப்படியே ஒரு பிரகாசமான ஒளி வரும். அந்த ஒளியின் வெளிச்சம் வந்ததும் பின்னாடி பிடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ அப்படியே அந்த வெளிச்சத்தை நோக்கி முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறா. கதவை திறந்தா உள்ள அந்த மத்திய வட்டத்துல இவளோட காவல் தெய்வம் இவளுக்காக காத்துட்டு இருக்குது. ஒரு வழியா காவல் தெய்வம் வந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கிறேன்னு அந்த அழகை ரசிக்கிறா. தெய்வம் பேசும், அந்த பில்டிங்கே பயங்கரமா அதிரும். இவ பதிலுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க, ஐ அம் சோ சாரி அப்படின்னு கேக்குறா. அவர் என்ன பேசினாரு, அந்த தெய்வம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு தெரியல. அப்புறம் இவ எனக்கு வேண்டியது என்னன்னா அப்படின்னு கேட்க போறா. எனக்கு வேண்டியது என்னன்னு கடைசி நொடியில அவளுக்கு வேண்டியது அந்த பழிவாங்குற விஷயம் தானே. ஆனா இந்த இடத்துல பழிவாங்குறது அவளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு அப்படின்னு கேட்கையில தான் இவளுக்கு வெளிச்சத்தின் பாதை கிடைச்சது. காவல் தெய்வத்தையும் பார்க்க முடிஞ்சது. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்னையே மன்னிக்கிற அந்த பக்குவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. காவல் தெய்வமும் கேட்டதை கொடுத்துருக்கும் போல. இப்ப இவகிட்ட இருக்கிற அந்த பழிவாங்குற படலம், அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஓரளவு போயிடுச்சு. இறந்து போன தான் பையனை நல்லபடியா தண்ணியில அனுப்பி வைக்கிறாப்ல இவளுக்கு தோணுது. இப்ப மனசோட இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு தெளிவாயிட்டா. அவரோட விரல் வெட்டப்பட்டதான். வண்டி எடுத்தா இப்ப வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறா. சிட்டி பக்கம் போக வெளிச்சு அப்படி அழகா அவ மேல பட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் எதுக்கோ ஆசைப்படுறோம், கடைசியில பாருங்க இவ கடைசியில கேட்டது மன்னிக்கிற பக்குவத்தை கொடு அப்படின்னு. தன்னைத்தானே மன்னிக்கிற பக்குவத்தை கொடு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் இல்ல. இந்த இடத்துல ஒரு கால் நீங்க இருந்திருந்தா உங்க காவ தெய்வம் உங்க முன்னாடி வந்து வேண்டியதை கேளு குடுக்கறேன்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கிரியேட்டிவா யாராவது கமெண்ட் பண்றீங்களா, கேக்குறீங்களா? கடவுளையே ட்விஸ்ட் பண்றாப்ல யாராவது கேக்குறீங்களான்னு பாப்போம். ஆனா ஒரே வரம் தான். சோ புத்திசாலித்தனமா அந்த வரத்தை பயன்படுத்துங்க, கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதை விட ஒரு படி மேல பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.